வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு சூயும் மஸ்லீம் சேனல். இன்றைக்கி மகாகந்த சஷ்டியோட 13வது நாளுங்க. சம்மங்கி பூ வந்துட்டு ரொம்ப கம்மி விலையில் கிடச்சிதுங்க. 1 கிலோ வாங்கிட்டு வந்துட்டு எல்லா சாமிக்குமே வந்துட்டு சம்மங்கி பூ மாலை வந்து கட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் செவந்தி 1/4 கிலோ வாங்கிட்டு வந்து அதுவும் எல்லா சாமிக்கும் ஒவ்வொன்று எடுத்து வச்சாச்சுங்க. முல்லைப்பூ வந்து 1/4 கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்து முருகருக்கு மட்டும் தனியாக கட்டி வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி வந்துட்டுங்க நெய்வேத்தியமாக பாலுங்க, அப்புறம் வந்துட்டு வெத்தலைப்பாக்கு, பழம் இதுதாங்க வச்சுருக்குறாங்க. வச்சு முடிச்சுட்டுங்க கந்த சஷ்டி கவசம் சொல்லி முடிச்சுட்டுங்க நான் வந்துட்டு சாமி கும்பிட ஆரம்பிக்கும் போதே சஷ்டி கவசம் போட்டு விட்டுருவாங்க. நான் பாட்டுக்கு அது சொல்லிகிட்டே இருப்பேங்க, அது ஃபுல்லாக முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சண்முக கவசம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா உருவாய் அருவாய் சொல்லிட்டேங்க. டெய்லியுமே வந்துட்டு கந்த சஷ்டி கவசம் நம்ம விரதம் இருந்தோம்னா கண்டிப்பாக படிச்சே ஆகணுங்க. உங்களால் முடியலனா உருவாய் அருவாயாவது நீங்கள் வந்து சொல்லுங்கள். நம்மளோட வேண்டுதல் என்னவோ முருகர்கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக நிறைவேறுங்க. நானும் அந்த நம்பிக்கையில் தான் இந்த வருஷம் வந்து 48 நாள் விரதம் இருக்கலாம் அப்படின்ட்டுங்க. 48 நாள் விரதம்னா என்னங்கக்கா சாப்பிடாமல் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. நான் வந்துட்டு அசைவம் மட்டும் சாப்பிடாமல் இருக்கிறாங்க. 21வது நாள்லேருந்து வந்துட்டு ஒரு நேரம் விரதம் இருக்கலான்னு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 6 நாள் வந்துட்டு 2 நேரம் விரதங்க. நம்ம ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு விரதம் இருந்துக்கலாங்க. நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் வந்து நம்ம செஞ்சோம்னா போதுங்க. நம்ம மனசு திருப்திக்கு வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு விரதம் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்துக்கலாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டுங்க நம்மளோட கோரிக்கை என்னவோ முருகர் காலடியில் வச்சாச்சுங்க. அவர் பார்த்துக்குவாருங்க இனிமேல். ஓகேங்க, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.